and I must thank Sathya Yugam for having created an opportunity. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்ததுனால நானும் நினச்சிட்டு இருப்பேன், எனக்கு வயசாகிட்டே இருக்கேன் சுவாமி, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், நான் யார்கிட்ட கொட்டுறது, இது அப்புறம் மறைஞ்சு போயிடுமே, உன்னுடைய அன்பும் உன்னுடைய லவ் அண்ட் கம்பேஷன் மறைஞ்சு போயிடுமே, யாருக்குமே தெரியாமல் போயிடுமேன்றதுனால நான் ப்ரே பண்ணுவேன். எனக்கு சுவாமி இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ ஸோ மச். தட் எனக்கு பகவான் ஹி வாஸ், என்ன நடந்தாலும் ஹி வாஸ் வித் அஸ் அண்ட் ஹி வில் ஸ்டில் பி வித் அஸ்ன்றது ஒரு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. அடுத்த பிறவி இருந்தால் நம்ம சுவாமியை நினச்சிப்போமா நினைக்க மாட்டோமா நமக்கு தெரியாது. We will fall into materialism. The whole family was identified as one family. இப்போ சொல்கிறோம் all are one, be alike to everyone. அதனால் நடத்தி காமிச்சவங்க சுவாமி மதர், சுவாமி சிஸ்டரு, லீலா அக்கா, கஸ்தூரி மாமா அக்கா. என்ன பரீட்சைங்க. ஐ வாஸ் லிவிங் ஆன் தான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபயர் மேலே. அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் வி ஹாவ் டு ஃபேஸ். நம்மளுடைய கர்மா நம்ம அனுபவிச்சா தான் அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கும். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஓல்டு டிவோட்டீஸ் ஆஃப் பகவான். ஹவு தே யூஸ் டு சாக்ரிஃபைஸ் தெம்செல்வ்ஸ். இப்போ சேவாதள் வாங்க, இத்தனை நம்பர்ஸ் வாங்க, இத்தனை பேர் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஹார்ட் டு ஹார்ட் தான். ஏன் தெரியல. தட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ ஸோ மச். சரி, மாமா என்ன பண்ணுவாருன்னா டெய்லி ஹில் கோ டு இப்போ ராஜா ரெட்டி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஹீல் கெட் இன் சைடு. ஸோ தட் மீன்ஸ் சுவாமி இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் தர்ஷன். திஸ் இஸ் ஐம் ஸ்பீக்கிங் ஆஃப் ஏர்லி 60s to 70s. அப்புறம் கஸ்தூரி மாமா வில் டேக் அ கப், ராஜா ரெட்டியோ கஸ்தூரி மாமா ஐ டோன்ட் ரிமெம்பர், வில் டேக் அ கப் ஆஃப் காஃபி டு பகவான். பகவான் அப்போ காஃபி சாப்பிடுவார். இப்போ விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். And he is gone, merged into eternity, saying, I have showed you the way, follow my footsteps. But we have to still more follow his footsteps, which is very challenging and difficult also. But once we fall into the groove, I don't think it is so challenging and so hard to follow. But அதுவும் அவருடைய அருள் தான். தமிழில் சொல்லுவாங்க, அவன் அருளால் அவள் தாழ் வணங்கின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அருளால் அவள் தாங்கி வளர்ந்தால் தான் நம்ம வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது. இல்லை குலசேகரபடி ஆழ்வார் என்னை மெரிச்சிட்டு போப்பான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நான் கம்மிங் பேக் டு கஸ்தூரி மாமா என்ன பண்ணுவார்னா இதை கொண்டு போவார். அவர் கஸ்தூரி மாமா வந்த பிறகு உடனே வி வில் நோ தட் சுவாமி இஸ் கோயிங் டு கம் ஃபார் தர்ஷன். வில் பி அலர்ட் இன் த ஜெயில் தர்ஷனம் பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் அலர்ட் ஆல்வேஸ், ஏன்னா வில் மிஸ் தர்ஷன்ஸ்னோ. அந்த தர்ஷனுக்கு பற்றி எதுக்கு அந்த பைத்தியம் வந்துச்சுன்னு தெரியல. எல்லாருமே அங்கே இருக்கிற அத்தனை 100 பேரும் பைத்தியங்கள் தான், தர்ஷன் பைத்தியங்கள் தான். ஸோ நாங்கள் எங்கே இருக்கிறதில் இன்னும் அந்த பைத்தியத்தை எங்களுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆல்சோ யூஸ் டு பி தர்ஷன் பைத்தியம். சுவாமி என்ன சொன்னான்னா மேலே லேடிஸ் சைடு வருவார், இப்படி பார்ப்பாருங்க. ஐ டோன்ட் நோ தட் சீக்ரெட் லுக் ஆஃப் பகவான், நோ தட் ஐ டு ஐ கான்டாக்ட்னோ. இப்போல்லாம் சுவாமி நம்மக்கிட்ட தர்ஷனத்துக்கு வந்தால் தான் ஐ டு கான்டாக்ட். மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு ரோ பை ரோ ஹி இஸ் டு லுக் இன் டு த ஐஸ். நான் நினச்சிப்பேன், பெரிய இப்படி பார்க்குறாரு. பட் தட் ஹீ இஸ் இன்ஃப்யூஸிங் ஐ, கண்ணால் பகவானுடைய கிரேஸை இன்ஃப்யூஸ் பண்ணுறாருன்றது நல்லாவே ஐ குண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ். இப்போ ரீலிவிங் த மெமரிஸ் வி ஃபீல் சுவாமியோடைய அருளை அந்த கண் பார்வையினாலேயே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ இது போல் லேடிஸ் சைடு வருவார், சில நேரத்தில் ஜென்ஸ் சைடும் அந்த வெராண்டா வழியாக போயிட்டு அங்கேயும் பார்ப்பார். பட் அவங்களுக்கு மோர் இன்ட்ராக்ஷனுங்க ஜென்ஸுங்க. பிகாஸ் சுவாமி யூஸ் டு தட்டி பேசுவார், எல்லாம் பண்ணுவார். நமஸ்காரம் காலை தூக்கிட்டு எனக்கு வலியாக இருக்குது காலை பிடிச்சி விடுன்னு சொல்லுவார். அந்த இன்ட்ராக்ஷன்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் எங்களுக்கு இந்த ஐ டு ஐ கான்டாக்ட் தான். அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் முடிச்சோடனே சில நேரத்தில் லேடிஸ் சைட் ஜென்ஸ் சைட் பின்னாடி போவார். ஸோ இங்கேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவோம். பட் வி மஸ்ட் பி கேர்ஃபுல் தட் ஓல்ட் லேடிஸ் ஷுட் நாட் ட்ராப் டவுன்னோ. ஸோ அப்படியே பார்த்துட்டு மொள்ள நடந்து போனால் அங்கேயும் ஐ டு ஐ, அங்கே இன்னும் மோர் ஐ டு ஐ கான்டாக்ட். ஏன்னா இங்கேருந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் இந்த வயசானதுங்கெல்லாம் வரத்துக்குள்ளே நாங்கள் வி வில் ரீச். ஸோ வி ஹேட் டு ஐ கான்டாக்ட். அது சில நேரத்தில் அங்கேயும் படவே போடுவார். இது சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தசராக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர் த இயர், சுவாமி நாங்கள்லாம் அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த ஏஜ் குரூப் ஓடும்போது இது
கொங்கு பட்டுன்னாரு என்னை பார்த்து. கொங்கு பட்டுன்னா பெரிய கொங்கு இருக்கும். சரி, இப்படி பிடிச்ச உடனே ஒரு 20 ப்ளவுஸ் பிட்டு போட்டாருங்க. 20 ப்ளவுஸ் பிட்டு போட்டார். பியாண்ட் தட் இட் வாஸ் ஹெவி நோ ஃபார் மீ அண்ட் இட் மே ட்ராப். அப்புறம் அடுத்தவங்களுக்கு அதை போல் கொங்கு பட்டுன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, அந்தரிக்கிவுன்னு சொன்னார்ல. ஸோ ஐ டென்ட் டேக் எனி ஒன் ப்ளவுஸ் பிட் அட் ஆல். ஸோ அந்தரிக்கிவு கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன். எல்லோரும் சொன்னேன், ஏண்டி உன் முந்தானியில் போட்டு உனக்கு சுவாமி ப்ளவுஸ் பிட்டு கொடுன்னாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ பேசாமல் வந்துட்டியன்னா. சுவாமி சொன்னாரா, ஐ obeyed it. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். பட் சுவாமி காம்பன்சேட் பண்ணார் பாருங்கள். லீலாக்கா ப்ளவுஸ் பிட்டு கொடுத்தது, அந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி இஸ் அமேசிங்குங்க. ஐ திங்க் நம்ம அந்த காலத்தில் ராமர் கிருஷ்ணன் பிறந்தது போது இல்லைன்ற ஆத்தங்கம் போயிடுச்சு ஒரு தடவை. அண்ட் ராமர் கிருஷ்ணன்லாம் இன்ட்ராக்டிவ் தி ஒன்லி 1 or 2. பட் இங்கே இந்த சாய் அவதாரத்தில் ஹீ இஸ் மெஸ்மரைஸ் த ஹோல் வேர்ல்டு. நீங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ க்ளோஸ் பகவான்னு சொல்கிறீங்களா, நீங்களும் அவ்வளோ க்ளோஸ் டு பகவான். யூ கேன் ஐடென்டிஃபை சம் இன்ஸ்டன்சஸ், பட் யூ டோன்ட் கம் அவுட் ஆஃப் இட், யூ டோன்ட் ரிவீல் இட். பட் ஐ ரிவீல் இட் பிகாஸ் அந்த காலத்தில் இருக்கிறதுனால அந்த ஹோல் வேர்ல்டு மஸ்ட் நோ. யான் பெற்ற இடம் பெருக இவ்வையகம் என்றதுனால தான் ஐ வாண்ட் டு டெல் ஆல் தீஸ் திங்ஸ். பட் அந்த மாதிரி பண்ணார். இது போல் முந்தானி பிடின்னாருங்க. 20 ப்ளவுஸ் பிட்டுங்க. சுவாமி ப்ளவுஸ் சாரீஸ் தான் போடுவார், ப்ளவுஸ் பிட்ஸ் நான் கொடுத்து பார்த்ததே கிடையாது. அந்த நவராத்திரிக்கு ஹீ டிட் இட். ஸோ ஐ டிஸ்ட்ரிபியூட்டட் இட். அது பண்ணி காமிச்சார். நான் கொடுத்து நீ பண்ணுற, நீயும் பண்ணுன்ற மாதிரி. அந்த ஐ டோல்ட் யூ நோ, இங்கே நம்ம நடந்த போது விஜயதசமிக்கு நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் ஹவு என் அங்கோஸ்தனம் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன். அவர் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சாருங்க. நம்ம மூளைக்கு தாங்க எட்டவே இல்லை. வி ஸ்டில் க்ரோப்பிங் இன் த டார்க், ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் லைட். பட் லைட் இஸ் ஆல்வேஸ் தேர், ஒன்லி வி மஸ்ட் ஸ்விட்ச் இட் ஆன். அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது அவர் தான் பண்ணணும். ஏதோ பண்ணிகிட்டு இருக்கார். நோ ஐ வாஸ் டெல்லிங் யூ அபவுட் திஸ். நோ, கஸ்தூரி மாமா பற்றி சொல்லும்போது, கஸ்தூரி மாமி வந்து திஸ் ஹேப்பன் லேட்டர் ஆன். சுவாமிஸ் ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு முன்னாடி there was one டாக்டர் சாவித்ரி. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒயிட்ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இருந்தாங்க, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இருந்தாங்க. ஷி வாஸ் அ ஸ்லிம் கேர்ள், ஸ்லிம் லேடி, மை கண்டெம்பரரி. இப்போ நாகமணி வாஸ் மை கண்டெம்பரரி. டாக்டர் சாந்தான்ட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க டாக்டர் பற்றி, டிவைன் டாக்டர்ன்ட்டு. அவங்களும் என்னுடைய கண்டெம்பரரி. நாகமணி வாஸ் மை கண்டெம்பரரி. சாவித்ரி வாஸ் மை கண்டெம்பரரி. இப்போ ஜெயலக்ஷ்மி ஆல்சோ வாஸ் மை கண்டெம்பரரி இன் ஒன் வே. ஏன்னா ஜெயலக்ஷ்மி நாகமணியும் வந்து தே ஸ்டேட் ஹியர் பர்மனெண்ட்லி வித் பகவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாந்தா கேம் அண்ட் ஸ்டேட் பர்மனெண்ட்லி வித் பகவான் இன் பிரசாந்தி நிலையம். பட் நானும் சாவித்ரியும் வி வெண்ட் அவே இன் த மெட்டீரியல் வேர்ல்டு, பட் வி லிவ்டு வித் பகவான் மென்டலி. அதுக்கு என்ன இன்ஸ்டன்ஸ்னால், இப்போ சாவித்ரி வந்து அவங்க கிளினிக் ஆரம்பிக்கும் போது சுவாமி கேட்டாங்க, சுவாமி விஜயதசமின்னு இந்த டேட்டை குறித்து கிளினிக் ஆரம்பின்னு சொன்னாங்க. ஷி வாஸ் அ ப்ரைவேட் ப்ராக்டிஷனர், அஜைல் கேர்ளுங்க, ஒல்லியாக இருப்பா, முடியெல்லாம் இதுவாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் சுருட்ட முடி. ஷி வாஸ் மேட் இன்சார்ஜ் ஆஃப் தி சுவாமிஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இன் பெங்களூர். அப்போ அவளை நான் போகும்போது பெங்களூர் காடுகுடிக்கு போகும்போது, அந்த காலத்தில் காடுகுடி போகிறது கூட ஒரு பெரிய புட்டபர்த்திக்காக போயிடலாம். பட் காடுகுடி போயிட்டால் there's no living place. யாராவது டிவோட்டிஸ் வீட்லேயோ கேட்டு இருக்கணும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனாலும் we travel to காடுகுடி. இந்த காடுகுடின்னு சொல்லும்போது இந்த சாவித்ரி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ ஹேட் அ சர்ஜிக்கல் ப்ராப்ளம். அப்போ வந்து அங்கே பண்ணிக்கலாமான்னு நினச்சேன் சர்ஜரி. there was a plastic surgeon there. பட் அங்கேயும் பண்ணிக்கல. ஏன்னா நான் பண்ணிக்கிட்டால் மை அட்டெண்டர்ஸ் மஸ்ட் பி தேர், அவங்களுக்கு டிஸ்லொகேஷன் பண்ணிக்கல. அவளை வந்து எப்படி சாவித்ரி வாஸ் கிரேட்ன்றதுக்காக சொல்கிறேன். அவள் வந்து டே அண்ட் நைட் ஷி வாஸ் யூஸ் டு ஒர்க்குங்க. எப்படி தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு தெரியல. அவள் டெலிவரிஸையும் கண்டக்ட் பண்ணுவாள். ஷி வாஸ் ஆல் இன் ஆல் இந்த ஹாஸ்பிட்டல் இன் காடுகுடி. எந்த அளவு ஆளினால் இருந்தால்னா சுவாமியோட ஸ்பீச்சில் அவள் சுவாமி வந்து உனக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்லிவிட்டு அவளை சுவாமி வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி மேனிஃபெஸ்டட் என்ன வயிறு தோடுங்க, gave it to her in public. See, that was the greatness of Savitri. So she was my contemporary. இந்த சாவித்திரின்னு சொல்லும்போது இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வருது. சாவித்திரி வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப படுக்கே ஆகிட்டாங்க. 3 years before she could pass away, she was just bedridden. Day and night somebody has to be with her. நான் நினச்சிப்பேன், எங்கள் அம்மா நல்லது தான் பண்ணாங்க, ஏன் சுவாமி இப்படி
அவரை சொல்லக்கூடாது, பட் நம்மளுடைய கர்மா நம்ம அனுபவிச்சா தான் அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த ஷிரடி சாய் சச்சரித்திரத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறம் பண்ணுறேன்னா ஐ கேன் ரிடியூஸ் த கர்மான். சுவாமி வந்து வி ஹாவ் டு சஃபர் ஃபார் த கர்மா. இல்லை, உன்னுடைய கர்மா வந்து அந்த உங்களுக்கெல்லாம் தெரியும் இருக்கும், ஒரு பட்சி வந்து கால் மேலே மெரிக்கும். ஹி ஹேட் அ பியூபோனோ, அது வந்து கால் மேலே மெரிக்கும்னா அப்துல் வந்து மெரிக்கிறாரு, உடனே ஹி கெட்ஸ் ரிடம்ஷன்ட்டு நமக்கு இப்போ தான் ஆனாலும் அந்த கர்மாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வி ஹேவ் டு சஃபர். எதுக்காக அடுத்த பிறவி எடுக்கணும்? அடுத்த பிறவி இருந்தால் நம்ம சாமியை நினச்சிப்போமா நினைப்ப மாட்டோமா நமக்கு தெரியாது. வி வில் ஃபால் இன்டு மெட்டீரியலிசம். ஸோ அதனால் அந்த அம்மா, எங்கள் அம்மா வந்து ரொம்ப சிக்காக இருக்கும்போது எப்போவுமே இந்த சாவித்ரி சாந்தாலாம் நிறைய பேசும்போது ஒரு காலத்தில் we were contemporaries, பட் டாக்டர் ஜெயலக்ஷ்மி ஷீ லிவ் த சேம். இவங்கெல்லாம் சுவாமி ஹாஸ்பிட்டலில் அப்போ வேலை பண்ணுறவங்கள இருக்கிறதுனால தே யூஸ் டு மெயின்டைன் எ டிஸ்டன்ஸ். நாங்களும் நிறைய போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களாம் தேர் லிவிங் வித் பகவான், வை வி ஷுட் கோ அண்ட் டிஸ்டர்ப் தம்ன்ட். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி எங்கள் அம்மா ரொம்ப சிக்காயிட்டாங்க. சிக்காயிட்டா ஹர் போன் வாஸ் எக்ஸ்போஸ்டு, இந்த பெல்விக் போன் வாஸ் எக்ஸ்போஸ்டு. எப்படி பண்ணுவான்னா, நாங்கள் 3 சிஸ்டர்ஸும் நைட் டியூட்டி பண்ணுவோம். ஷி வாஸ் லிவிங் வித் மை பிரதர் இன் அண்ணாநகர். ஸோ நாங்கள் 3 பேரும் அந்த என்ன தான் ஹெல்ப்பர்ஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி தாயாரை யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்றதுனால ஐ யூஸ் டு கோ அண்ட் ஸ்டே. இங்கே எங்கள் மதுரையில் வந்து வாட்டர் பெட்டு, எங்கள் அம்மா அங்கே ஏர் பெட்டு. இங்கே எங்கள் மதுரையில் வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸு அண்ட் இன்ஸ்டியூட்டில் டைரக்டர். நான் என்ன பரீட்சைங்க, ஐ வாஸ் லிவிங் ஆன் தான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபயர் மேலே. அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் வி ஹாவ் டு ஃபேஸ், அதர்வைஸ் நோ யூ ஆர் பிரிங்கிங் எ நேம், பேட் நேம் டு பகவான். ஸோ ஐ நெவர் டுக் லீவ். அந்த புட்டபர்த்திக்கு போகிறதா லீவ் எடுப்போம், மிச்ச நாள்லாம் லீவ் எடுக்கிறதா. இல்லை எக்ஸாமினராக போனால் ஐ யூஸ் டு டேக் லீவ், பிகாஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் போனால் யூ ஹாவ் டு டேக் லீவ் அண்ட் கோ. இன்சைட் த ஸ்டேட் எனிவேர் யூ ஆர் ஆன் டியூட்டி ஒன்லி. ஸோ அதை போல் இங்கே பண்ணிவிட்டு எங்கள் மாமியாரை இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு வைசாக்லேருந்து ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு இங்கே ஐவி ஃப்ளூயிட்ஸில் வந்து 5 சொட்டு விழுதா 7 சொட்டு விழுதா பாரு ஐவி ஃப்ளூயிட்ஸ்லன்னு சொல்லிவிட்டு நைட் எங்கள் அம்மாவோட நைட் டியூட்டி பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் ரியலி ஒரு அட் அ ஸ்டேஜ் நோ யூ ஹேவ் நோ இனஃப் இஸ் இனஃப் சுவாமின்னு சொல்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே ஐ வென்ட் டு சுவாமி. புட்டபர்த்தியில் இருக்கார் சுவாமி. அப்போல்லாம் சுவாமி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கறது ரேரு. த ஹோல் வேர்ல்ட் இஸ் இட் ஃபிட். நம்ம என்ன வேர் சோட்டா பீப்புள்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே போய் ஒரு லைனில் உட்காந்த போது நான் உட்காந்துட்டேன். சாவித்திரி பின்னாடி. சாவித்திரி பார்த்துட்டு ஷீ வில் நெவர் ஸ்பீக். சாவித்திரி பார்த்துட்டு, ரமா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஐயோ ரமா, அம்மா ரொம்ப சிக்காக இருக்காங்க, அதுக்காக தான் வந்தேன் சாவித்ரி. நீ இப்போ சாமி நான் ஃபஸ்ட் ரோல் உட்காந்துப்பேன், சுவாமி வரும்போது நான் உனக்கு முன்னாடி கொடுத்துட்றேன், நான் பின்னாடி வந்துடுறேன்னு. கரெக்டாக வென் சுவாமி கேம் ஷீ கேவ் மீ ஃபஸ்ட் ரோ. யூஸ்வலி இட் இஸ் நாட் அலவுடு. ஏன்னா நான் பின்னாடி வந்துட்டேன். சுவாமி வந்த உடனே சுவாமி வரும்போது, சுவாமி அம்மா நின்றா கஷ்டப்படுத்தாருன்னு இதே வார்த்தை தான் சொன்னேன். ஏன்னோ சுவாமி டேக் ஹர் அவேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு சொன்னேன். பிகாஸ் ஐ கான்ட் பேர் ஹர் சஃபரிங்னோ. அப்போ வந்து சுவாமி வந்து வெயிட். Exactly 1 month later, when I was in the mandir at Ambattur, there is a message saying she reached Swami's feet. That is the greatness of old devotees of Bhagavan. How they used to sacrifice themselves, no? இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது இன்னொரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. வெங்கம்மா பற்றி சொல்லும்போது, இட் சீம்ஸ் மை ஃபாதர் நோ ஹேட் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சான் ஒரு he will have a problem, health problem, which if he survives, he will live for 20 years later. நாங்கள் ஒரு சிவராத்திரிக்கு இருக்கோம். எங்கள் அம்மா அப்போல்லாம் நோ மொபைல்ஸு, நோ டெலிஃபோன்ஸு. ஒரு டெலிகிராம் வருது, சேயிங் யுவர் ஃபாதர் இஸ் இல், கம். எங்கள் அம்மா வந்து அதை கொண்டு போய் சுவாமி கிட்ட கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட? வெங்கம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த டெலிகிராமை கொடுத்துட்டு சுவாமி கொடுக்க சொல்லி she went. That was just 1 day before Shivaratri, but we held the telegram with us for some time. ஏன்னா சிவராத்திரி விபூதபிஷேகம் பார்க்கணும், லிங்கோத்தம் பார்த்தோம். அடுத்த நாள் தான் கொடுத்தோம். யார்? வெங்கம்மா கிட்ட கொடுத்து she handed it over to Bhagavan. And my mother and sister left. நானும் என் பிரதர் மட்டும் அங்கே இருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து அப்போ சுவாமி வாஸ் அப்ரோச்சபிள், நோ? இப்போ மென்டலி அப்ரோச்சபிள், அப்போது ஃபிசிக்கலி அப்ரோச்சபிள். சுவாமி நான் எனக்கு ஒன்ట్లో బాగాలేదంటాను.
ஆன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டார். எனக்கு நமஸ்காரம் கொடுத்துட்டார். அங்கே போயிட்டார், தம்பிக்கிட்ட போயிட்டு, சாமி டாடிக்கு நாயனை கொள்ளுபால, டாடின்னு சொல்ல மாட்டான், நாயனை கொள்ளுபாலதுன்ட்டான் சொல்லிட்டு போயிட்டார். மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி விபூதி, he gave it and said give it to him, he will be all right. He lived for 20 years thereafterங்க. ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் பகவான். அப்போ வந்து ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷனும் இருந்துச்சு. அண்ட் வெங்கம்மா பற்றி சொல்லும்போது, சி எனிபடி ஹூ கேன் கேவ் எ டெலகிராம் டு பகவான், டு பர்சனல் டெலகிராம் டு பி ஹேண்டட் ஓவர் டு வெங்கம்மா, டு பி கிவன் டு பகவான். அப்புறம் இன்னொன்று ஈஸ்வரம் பற்றி சொல்லும்போது, ஐ மஸ்ட் டெல் யூ திஸ் ஆல்சோ. ஈஸ்வரம்மா வந்து அவங்க பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்களாம். சுவாமி போஜன ஹாலுக்கு வந்து வெங்கம்மா, ஈஸ்வரம்மா போவாங்க, பார்வத்தம்மா இவங்கெல்லாம் போவாங்க. போகும்போது they used to place others difficulties. స్వామి వచ్చి నీకు పని లేదా, నువ్వు మిగతా వాళ్ళ ఒక ఇది ప్రచనలంతా తీసుకొచ్చి నాకు పెడతావు అని சொல்லுவார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் த லவ் தே ஹேட் ஃபார் த டிவோட்டீஸ். தே நெவர் ஃபவுண்ட் அவுட் இது வந்து வேறு யாருடைய கஷ்டமாக நான் ஏன் போய் சொல்லணும். இதை சொல்லும்போது எனக்கு லீலம்மாவுடைய ஞாபகம் வருது. லீலா அக்கா வந்து ஐ வாஸ் ஸோ சிக்குங்க. இட் இஸ் 1978. I remember the exact year also when I was pregnant with my elder son. சுவாமி வந்து அப்போது மேடவாக்கம் டிஸ்பென்சரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி வாஸ் அ கார்னியஸ் மோல். கார்னியஸ் மோல்னா என்ன சொல்லுவாங்க, முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது இட் காட் அபார்ட்டட். அண்ட் சுவாமி கேமி நமஸ்கார். சுவாமி நமஸ்காரம் கொடுத்தா என்ன நினச்சிப்போம், இது வந்து கெட்டியாக இருக்கும்ன்ட்டு. பட் ஏன்னோ தெரியாது, இட் ஹேப்பன். பட் he was taken aback. சுவாமி நமஸ்காரம் கொடுத்தாரு, இது பண்ணியும் இது போல் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. அது கார்னியஸ் மோலாச்சு. அதுக்கப்புறம் ஐ கன்சீவ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் ஐ ஹேட் சிக்கன் பாக்ஸ். செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர்லாம் ஐ ஹேட் 5 attacks of appendicitis. 5 attacks of appendicitis which there was no scan. స్వామి ద సుప్రీం స్కానర్. அங்கேருந்து அப்பெண்டிக்ஸ் தொந்தரை అయితే తీసేమని చెప్పు భగవాన్ గేవ్ దిస్ మెసేజ్. ఐ గాట్ ఇట్ త్రూ లీలమ్మ. அது கூட என்னைக்கு 1978 சம்மர் கோர்ஸ் இனாக்ரேஷனில் சுவாமி வந்து தி கவர்னர் ஆஃப் கர்நாடகா இஸ் டு கம். அந்த 2 நிமிஷம் கிடச்சிதாங்க. அவங்கள பற்றி கேட்கலங்க. స్వామి సేవాదళ్ డాక్టర్ నిండా కష్టపడుతుంది స్వామి అంటే నాకు తెలుసు అని சொல்லிட்டு ఫస్ట్ ప్రెగ్నెన్సీ, మొదట గర్భము, దీస్ వర్ ద బర్డ్స్ భగవాన్ యూస్డ్. మొదట గర్భము, తర్వాత అపెండిక్స్. தமிழில் வந்து முதல்ல கர்ப்பமு, அடுத்தது அப்பெண்டிக்ஸ் అని சொல்லி பகவான் அங்கேருந்து சுப்ரீம் ஸ்கேனருங்க அவர். there was no scan. எல்லோரும் இலியைட்டிஸ்னாங்க, கோலைட்டிஸ்னாங்க, எக்டோபிக்னாங்க, என்னென்னவோ டயக்னோசிஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் there was no scan. பட் ஐ வாஸ் சஃபரிங் டு த கோர். 10 நாள் நல்லா இருக்கும், சாப்பிடுவேன். 10 நாள் ஐவி ஃப்ளூயிட்ஸு, ஐ வில் பி அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். அப்படியும் தள்ளிவிட்டாருங்க. 5 attacks of appendicitis I had during pregnancy, and Swami's appendix only came true. How the whole thing happened. They removed a 5 inches inflamed appendix. ஸோ அண்ட் எதுக்காக இந்த இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி டிவோட்டிஸுங்க லீலாக்காலாம். ஐ மீன் they identified the whole Sai family as their own family. That is the reason they could came to Bhagavan, and that is the reason Bhagavan also gave a reply to them. இல்லைன்னா பகவான் பண்ணுவாரா? இப்போ இந்த வெங்கம்மா பற்றி சொல்லணும்னா இன்னொன்று சொல்லணும். வெங்கம்மா காரு டவுன் டு எர்த் பர்சனுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுவாமி வந்து எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க. இன் அவர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் இன்லேண்ட் கவர் எழுதுவாருங்க எங்கள் அம்மாவுக்கு. இது போல் சுவாமி இங்கே இருக்கார். ஒரு தடவை அந்த லாஸ்ட் டைம் சுவாமி சித்ராவதிக்கு ஐஷன் போடுறது வந்து வெங்கம்மா ரோட் அ லெட்டர் டு மை மதர் சேயிங், உன் பசங்களை அமுச்சுவிடு. ஸோ ஷீ ஆல்சோ இம்ப்ளிசிட்லி ஒபேட் அண்ட் சென்ட் ஹர் அண்ட் சென்ட் மை எங்களை அமிச்சாங்களே தவிர்த்து எங்கள் அம்மா பாட்டி எங்கள் தாத்தா யாருமே வரல. தட் வாஸ் த லாஸ்ட் சித்ராவதி விசிட். தி ஹோல் ஃபேமிலி வாஸ் ஐடென்டிஃபைட் as ஒன் ஃபேமிலி. இப்போ சொல்கிறோம் ஆல் ஆர் ஒன், பி அலைக் டு எவ்ரி ஒன். அதனால் நடத்தி காமிச்சவங்க சுவாமி மதர், சுவாமி சிஸ்டரு, லீலா அக்கா, கஸ்தூரி மாமா. நாங்கள் வந்து சிவராத்திரிக்கு, நவராத்திரிக்கு, பர்த்டேக்கு, குரு பௌர்ணமிக்கு ரெகுலர்லி வி யூஸ் டு டூ சேவா.
இப்போ சேவாதள் வாங்க, இத்தனை மெம்பர்ஸ் வாங்க, இத்தனை பேர் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஹார்ட் டு ஹார்ட் தான். ஸோ சிவராத்திரி வருதுன்னா நாங்கள் ஓடுவோம், பர்த்டே வருதுன்னா நாங்கள் ஒரு 20 பேர் ஓடுவோம். ஏன்னா அது தோரணம் கட்டணும், இது கட்டணும். யூ ஓன்ட் பிலீவ்னா அந்த யக்ஞ குண்டத்துக்கு மஞ்சள் குங்க வைக்கிறதுக்கு கூட நாங்கள் டர்ன்ஸ் எடுத்துப்போம். இதெல்லாம் நினச்சி பார்த்தா நிஜமாக அது காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்லை பூர்வஜன்ம சுக்கிருத்தமா, இல்லை பெரியவங்க பண்ண புண்ணியமான் நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் இட் இஸ் அவருடைய கருணை தாங்க, அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் கிரேஸ் ஆஃப் பகவான். யாராவது யக்ஞ குண்டத்துக்கு போய் எங்களை போய் இந்த குட்டி பசங்க போய் மஞ்சள் குங்க வைக்கிறதுக்கு, அப்புறம் சுவாமிக்கு பர்த்டே ஆச்சுன்னா ஜெயலக்ஷ்மி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வில்வத்தில் சிவராத்திரிக்கு வில்வத்தை வந்து ஒரு சின்ன பொக்கே போல் பண்ணி அதில் வந்து எங்களையும் கோக்க சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி எல்லாரும் யான் பெற்ற இன்னும் பெருகை வையகம்ன்ட்டு பண்ணவங்க அந்த மாதிரி தோஸ் ஆர் ஆல் ஸ்டால்வர்ட்ஸுங்க. அதனால தான் பகவான் வந்து அவங்களுக்கு க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஹவு வி டிட் இட். என் தம்பி வந்து 3rd இயரோ 2nd இயரோ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து சாமி என்ன சொல்லுவாரா, இவனை வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு தான் சொல்லுவார். கஸ்தூரி மாமா முடித்த உடனே அவன் MBA வந்து IIMல பண்ணணுன்ட்டு அவனுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன். எங்களுக்கு அகமதாபாத் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, ஃப்ளைட்டு ஏறினது கூட தெரியாது, ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவன் IIM போகணுன்னா எங்கள் அம்மா போய் சுவாமியை கேட்டாங்க, சுவாமி இதை போல் அவட IIMல துருக்கிந்தே போவாலான்ட்டாடுன்ட்டு, சுவாமி என்ன முந்தானியில் முச்சிக்கிறியா, அவனை அமுச்சு விடுனார். சார் அமுச்சுட்டா விடு, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அமுச்சாச்சு. அப்போ வந்து 110 ரூபா அனுப்புவாங்க பர் மந்த்து. நான் 1969 வாஸ் ஒர்க்கிங் இன் எல்லாபுரம் PHC. எனக்கு வந்து சேல்ரி வந்து 300 rupees பேசிக்கு, 146 வந்து DA அண்ட் அலவன்சஸ், 446 ரூபாய்க்கு. அதுவெல்லாம் அது ஒரு காலம். பட் அந்த 446 வாஸ் நாட் மை எய்ம் அட் ஆல். மை எய்ம் வாஸ் give the best to society. Because சுவாமி வந்து பிரஜா சேவை செய் பங்காரு என்னுடைய 3rd இயரில் சுவாமி கிட்ட ஸ்டெத்தஸ்கோப் கொண்டு போய் கொடுத்து நமஸ்காரம் பண்ணால், அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி 3rd இயரில் என் ஸ்டெத்தஸ்கோப் கொண்டு போய் கொடுத்து சுவாமி கிட்ட ஐ சர்க்கம்ஆம்புலேட்டட் பகவான் சிங்குலர்லி. அண்ட் தென் நான் ஸ்டெத்து வாங்கிட்ட பிறகு பிரஜா சேவை செய் பங்காருன்னார். பிரஜா சேவை செய் பங்காரு பிரஜைகளுக்கு சேவை பண்ணு என்னார். பங்காருன்னா பொண்ணு வந்து ஒரு அணிகலன்னா ஆகணுன்னா உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நெருப்பில் போடுவாங்க, இடிப்பாங்க, அடிப்பாங்க, எல்லாமும் பட்டாச்சு. பட் ஐ எம் ஹாப்பி அட் தி எண்ட் ஆஃப் த டே. டுடே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி தட் எனக்கு வந்து பகவான் வந்து ஹி வாஸ், என்ன நடந்தாலும் ஹி வாஸ் வித் அஸ் அண்ட் ஹி வில் ஸ்டில் பி வித் அஸ்ன்றது ஒரு பரிபூர்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. அந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த காலத்தில். இந்த கெட்டி இந்த சுவாமி ஒரு பாட்டில் பாடுவார், பட்டின பட்டு விடவ கண்டி ஆ பட்டுலோனே பக்தி பட்டண்டின்னு. அதாவது பிடிச்ச படியை விடாதீங்க, அந்த பிடியிலேயே பக்தியை பிடிச்சிக்கிங்கன்னு தெலுங்கு பாட்டு, ஓல்டு சாங் ஆஃப் பகவான். ஸோ அந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிட்டோம். இவன் வந்து 1 இயர் போனால் 1 மாதம் கூட இல்லைங்க, ஒரு சிவராத்திரியும் போது எங்களுக்கு ஒரு டெலகிராம் வருது, Narayanmurthy is being transported to Chennai by flight, receive him at மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுன்ட்டு ஒரு டெலகிராம் வருது. எங்கள் அம்மாவுக்கு ஒரே, அவன் இப்போ தான் போய் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன உடம்போ என்னவோ தெரியலையே பையனுக்கு, அவன் வந்து ஃப்ளைட்டில் வரானே, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, மீனம்பாக்கம் இருக்குது எங்கே இருக்குது தெரியாதான்னு சொல்லிவிட்டு புட்டபர்த்திலேருந்து புலம்புறாங்க. அப்போவும் இந்த டெலகிராம் வந்து சுவாமிகிட்ட வெங்கம்மா கொண்டு போய் கொடுத்த உடனே சுவாமி வந்து, என் சிஸ்டரும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க, நானும் இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இல்லை, ஒரு சிஸ்டர் இருக்கோம். சுவாமி இதை போல் பொள்ளு பாகலேதான்ட்டா அப்போ சுவாமி வந்து என்ன வேணாலும் நம்ம எமர்ஜென்சிலாம் கேட்கலாம். ஸோ கேட்ட உடனே சுவாமி என்ன சொன்னார், ఏం లేదు హోమ్ సిక్, ఒక వారం పెట్టుకునేసి ఒక 10 దినాలు పెట్టుకునేసి పంపించండి అన్నారు. அதாவது ஒன்றும் இல்லை, ஹோம் சிக்கு 1 வாரம் 10 நாள் வச்சுக்கிட்டு மறுபடியும் அமுச்சு விடுங்க. அதே போல் பண்ணால் ஹி வாஸ் ஆல் ரைட். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி மெசஞ்சர்ஸாக இருந்தாங்க, மெசஞ்சர்ஸ் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன். சுவாமி மட்டும் இல்லை, சுவாமி பண்ணுறதுக்கு கருவியாக இருந்தாங்க பாருங்கள், வெங்கம்மா, கஸ்தூரி மாமா, அமேசிங் பீப்புளுங்க. இந்த கஸ்தூரி மாமான்னு சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது. நானும் இந்த டாக்டர் சாவித்ரியும் வி யூஸ் டு டூ, அப்படி ஃபிசியோதெரப்பி கான்செப்டே கிடையாது. நாங்கள் 2 பேரும், அவங்களுக்கு லெஃப்ட் சைடோ ஹெமிப்ளீஜியா இருந்துச்சு, நாங்கள் போய் பண்ணுவோம். நடுவில் நேரம் கிடச்சிதுன்னு வைங்க,
நானும் சாவித்ரியும் போய் we used to do physiotherapy for her and Swami has acknowledged it. 2 డాక్టర్లు వచ్చి ఆపకు ఫిజియోథెరపీ చేస్తారు కదా, చాలా సంతోషం. என்னங்க இது சுவாமி டு அக்னாலேஜ் இது தூசிங்க, இந்த தூசிங்களை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு வித் கஸ்தூரி மாமா. அண்ட் கஸ்தூரி மாமா வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி செட் ஐ மஸ்ட் கிவ் யூ அ கிஃப்ட். நான் சொன்னேன் வேணாம் மாமான்னா வற்புறுத்தி ஒரு புடவை கொடுத்தாங்க. அந்த புடவை வந்து எங்கே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன்னு தெரியாது. நேற்றுக்கு நான் பீரோவை திறந்து பார்த்தா அந்த புடவை இருக்குது, கண்ணில் ஒத்திக்கிட்டேன் கஸ்தூரி மாமா கொடுத்ததுன்ட்டு. அதே போல் சொல்லும்போது பெத்த பொட்டு பற்றி சொல்லும்போது ஐ வில் டெல் யூ ஹவு ஷி கேவ். அவங்க மொத்தம் அப்பாசல்ஸ் ஆஃப் லவ் இல்லை, இவங்களும் அதை அப்படியே இம்பைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்கறதுன்றது அது இட் மஸ்ட் கம் டவுன் தி லேடர். ஸோ ஏதோ பகவான் தயவில் இன்றைக்கும் யார் வந்தாலும் ஒரு ஈவன் வேறு டாக்னோ பைரவர் ஷிடி பாபா என்ன சொல்லியிருக்காரு, நான் எனக்கு வந்து திருப்தி ஆயிடுச்சுன்னா நாய்க்கு போட்டதுனால. ஸோ என் வாசலில் வந்து 2 வாழைப்பழம் இருக்கும், ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்கும். நாய்க்கு பிஸ்கட் பேக்கெட், தோ தேர் நாட் ஹவுஸ் டாக்ஸு, ஏதோ நமக்கு காவலர்களை வாட்ச் டாக்ஸாக இருக்குது. ஸோ அதை போல் போடணுன்ட்டு. அதே போல் பசுமாடு வந்துச்சுன்னா 2 வாழைப்பழம் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே போய் வரத்துக்குள்ளே பசுமாடு போயிடும். கஸ்தூரி மாமா பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து இவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ பத்மா ஆண்டி இருக்காங்க. நவ் ஷி ஸ்டேஸ் இன் பிரசாந்த் மலை பாட்டசாலா பிளாக்கில். பிகாஸ் ஆஃப் தட் ஓல்டு அசோசியேஷன் இப்போ கூட போனால் அவங்க வீட்டுக்கு பட்ஜின் டு ஹர் ஹவுஸ். உங்களுக்கெல்லாம் தெரியும் பட்ஜின் டு ஹர் ஹவுஸ்னால் இப்போனா எல்லோரும் வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு. எனக்கு அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. அவங்க இருந்தாங்கன்னா நேராக உள்ளே போயிடுவேன். நேராக இந்த அத்தல் பாக்கு பெட்டி எடுத்துகிட்டு அதுலேருந்து விபூதி எடுத்துகிட்டு மடிப்பேன். அப்புறம் அதே போல் அந்த சாமியுடைய ஸ்லிப்பர்ஸ் அதை வந்து எடுத்துகிட்டு வருவேன். இந்த ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஸ்லிப்பரை பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கலர் கலராக இருக்கும். நான் இப்போ நினச்சிக்கிறது நீ சிவசக்தி இல்லையா, அதனால் சக்தி ஆனதுனால இதெல்லாம் போட்டுக்கிறியான்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஷேரிங் மை வாட் ஷல் ஐ சே மை மெமரிஸ் வித் பகவான் லைக் தட். அதே போல் ஜெயலக்ஷ்மி வீட்டில் ஒரு பாதுகை இருக்கும், அது வந்து கிராஸ்டு ஸ்லிப்பர்ஸ். பியூட்டிஃபுல்லுங்க, அப்படியே சாமி யூஸ் பண்ணி பழசானது. ஸோ தீஸ் ஆர் வெரி கிரேட் அப்போசல்ஸ் ஆஃப் பகவான்ஸ் லவ்வர்ஸ். கஸ்தூரி மாமா அண்ட் கஸ்தூரி மாமாஸ் மதர், தே நெவர் யூஸ் டு ஹாவ் எனி டிஸ்கிரிஷன். இங்கே சின்ன பசங்க இதுங்க வந்து they'll have all our blue என்னென்னவோ பிரச்சனைகளெல்லாம் இருக்கும்ல, அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. நான் இதை பற்றி சொல்லும்போது வெங்கம்மா பற்றி சொல்லணும். ஒரு நவராத்திரிக்கு சுவாமி நமஸ்காரம் கொடுக்க போகிறாரு. ஐ ஃபெல் சிக். வெங்கம்மா said you go sit in the line, I'll pray for you. I was sick. சுவாமி gave me a நமஸ்காரம். இதுக்கு மேலே என்னங்க வேணாம்? Do you think we need anything more than this? I don't think we require. பட் அந்த காலத்தில் அதெல்லாம் உணரலைங்க. இந்த மூளை இருக்குல்ல, இது ஒரு எம்டி பாக்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த எம்டி பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ தான் அந்த எம்டி பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து ட்ரைங் டு சூ த கட். மாடு ஆசை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கோம்.